ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரைக்கீரை கடையில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு கீரை எடுத்து அதை நல்லா அரைஞ்சிட்டு தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். தண்ணி வடியட்டோன்னு அடுத்தது அதுக்கு தேவையான பொருள் ஒரு தக்காளி. இது நாட்டு தக்காளியாக இருக்கிறதுனால ஒன்று போட்டால் போதும். கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒன்று அதை உரித்து வச்சுருக்கேன். அடுத்து சின்னதாக ஒரு துண்டு புளி. இது புளி போட்டு கடைஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம புளியை தண்ணி ஊற்றி ஊற போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், அது நல்லா ஊறட்டும். நாம் இன்றைக்கி மண் சட்டியில் தான் இந்த கடையல் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் சட்டியில் கடைஞ்சால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு தக்காளி பூண்டெல்லாம் போட்டு அதில் வேக விடணும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அதில் நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த பூண்டு, ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் பூண்டையும் உள்ளே சேர்த்த பிறகு நம்ம இந்த கீரைகளை உள்ளே சேர்த்துக்கலாம். கீரை ஃபஸ்ட்டு இந்த சட்டிக்குள்ளே பத்தாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வெந்த பிறகு சரியாயிடும். இப்போ நம்ம கீரை எல்லாத்தையும் சட்டியில் போட்டாச்சு. இது அப்படியே திறந்து விட்டு தான் வேக விடணும். கீரை எப்போவுமே மூடி வச்சு வேக விடக்கூடாது. இது நல்லா வேக வேக கீரை உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இந்த மாதிரி கிளறி விடணும். அப்போ தான் அது உள்ளே நல்லா அமுங்கி நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள். பச்சை கூட மாறாமல் அப்படி நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் கிண்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கீரை வெந்துச்சுன்னா போதும். இந்த கீரை எடுத்து நம்ம அழுத்தி பார்க்கும்போது அது நல்லா நசுங்கி வந்திருக்கணும். அது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம கடையணும், இல்லைன்னா அது மசியறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு இன்னும் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் வடித்து எடுத்துட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கணும். அவ்வளோதாங்க, தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. வடித்து இந்த பவுலில் வச்சுருக்கேன். இதை நம்ம கீரையெல்லாம் கடைஞ்சி முடித்த பிறகு அதில் ஊற்றி கிளறிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கீழே வச்சு கீரை கடைய போகிறேன். கடைஞ்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன். மத்து வச்சு தான் கடைய போகிறேன். இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், மத்து வச்சு ஓரளவுக்கு கடைஞ்சிருக்கேன். இப்போ இதில் 2 தாளிப்பு போட வேண்டியிருக்கு. முதல்ல ஒரு தாளிப்பு போடலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் எடுத்து நான் இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக உடச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம தாளித்து கொட்டிட்டு ஒரு வாட்டி கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வடகத்தை போட்டு தாளிக்கணும். கீரையில் வடகம் போட்டு தாளிக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கீரையே சாப்பிடாதவங்க கூட ரொம்ப நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்படி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வடகம் நாங்கள் வீட்டிலையே செஞ்சது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இந்த வடகம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சுக்கலாம். அது சூடானதும் அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னும் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காய்ச்ச மிளகாவை போட்டுக்கலாம். இப்போ இந்த மிளகாவை தாளித்து இதில் கொட்டியாச்சு. இப்போ நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கீரையை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா புளி, அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். அடுத்தது கீரை அவிக்கும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியும் இதில் விட்டுக்கலாம். விட்டு இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இன்னொரு தாளிப்பு போட போகிறோம். எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த வடகத்தை போட்டு பொரித்து நம்ம கீரையில் கொட்டிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க, வடகத்தை போட்டுடலாம்.
வடகம் நல்லா பொரிஞ்சிச்சு, எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.